Hello students, welcome to Hiba Max. நான் உங்களோட ஷபனா பேசுகிறேன் ஹிபா மேக்ஸ் சேனல்லேருந்து. 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 20+ டேஸ் தான் இருக்குது. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் மனசில். நான் எப்படி அட்டன் பண்ண போகிறேன், எப்படி அதை டைம் மேனேஜ் பண்ண போகிறேன், இப்படிலாம் செஞ்சால் நான் மார்க் எடுத்துடுவேனா, சென்டை மேம் பண்ணிடுவேனா, நான் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் எழுதிடுவேனா, இது எல்லா கொஷின்ஸுக்குமே உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து 1 by 1 வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமை பற்றின முக்கியமான டாபிக்ஸ் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணுன்றது உங்களுக்கு 1 by 1 நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ்லாம் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகிருக்கும், உங்களுக்கும் இந்த பேட்சில் அது யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், நமக்கு டைம் மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம லேட்டாக போயிட்டோன்னா நம்மளால் அந்த 10 நிமிஷத்தை திருப்பி கொண்டு வர முடியாது. ஒன்ஸ் இட் இஸ் கான் இல்லையா? ஸோ டைம் வந்து ரொம்பவே முக்கியம். அப்போ ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் டைம் எப்படி வந்து பிளான் பண்ணி எழுதணும், கரெக்டாக ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எப்படி டைம் வச்சு கரெக்டாக எழுதணும், அது நான் எக்ஸாம் டைம்லேயும் சொல்லுவேன். பட் இப்போ ஏன் முன்னாடியே சொல்கிறேன்னா, இப்போ வீட்டில் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லிட்டே இருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து எழுதி பாருங்க அப்படின்னா. சும்மா நம்ம கால்குலேஷன் பண்ணுற மாதிரி எழுதக்கூடாது. நம்ம எப்படி எழுதணும்னா, நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அந்த மாதிரி நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணணும். உங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து எக்ஸாம் லெவலில் இருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் நீங்கள் வந்து எக்ஸாமில் போய் எழுதும் போது கரெக்டாக அந்த டைமிங் நீங்கள் வாட்சே தேவையில்லை. அந்த ஸ்கூலில் வந்து பெல் இது பண்ணுவாங்க 1 hour once, அது கூட நீங்கள் பார்க்க வேண்டாம். கரெக்டாக உங்களால் அதை வந்து முடிச்சுட்டு வர முடியும். எப்போவுமே ப்ராக்டிஸ் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த 2.5 hours டைம், எக்ஸாம் டைமை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலான்னு நான் எழுதியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 10 minutes to 15 minutes முன்னாடியே வந்து கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணலாம். எதெல்லாம் எழுத போகிறீங்கன்னு மனசில் வந்து முதல்ல நினச்சிடணும். இந்த கொஷின் நான் எழுத போகிறேன், இந்த கொஷின் எனக்கு தெரியும், இது வந்து இப்போதைக்கு வேண்டாம், இதை யோசிச்சு எழுதிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ எப்போவுமே எதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமோ, எனக்கு இதை அட்டென்ட் பண்ண ஆன்சர் வரைக்கும் தெரியும் அப்படின்ற கொஷினை மட்டும் முதல்ல செட் பண்ணுங்கள் மைண்ட் செட்டை. ஏன்னா நமக்கு தெரியாததை பற்றி யோசிச்சோன்னா தெரியறதும் மறந்து போயிடும், டென்ஷன் ஆகும். அதெல்லாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதனால இப்போவே நான் சொல்கிறேன், வீட்டிலே இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடியும் இதெல்லாம் நான் மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்ணுவேன். டோன்ட் வரி. சரிங்களா? எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு என்னோட ஹெல்ப் வந்துட்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணோன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? இப்போ 2.5 hours டைம் எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 14 1 mark சூஸ், அதுக்கு 30 minutes தான் எடுக்கணும். வீட்டில் நீங்கள் எழுதும் போது சைடில் வாட்ச் வச்சுக்கோங்க. தயவு செய்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கே நம்ம வந்து வாட்ச் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? வாட்ச் தான் நமக்கு இப்போதைக்கு. வாட்ச் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அம்மாவோட வாட்ச் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் ஃபோன் மட்டும் பக்கத்தில் வைக்காதீங்க. டக்குன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு என்னதுன்னு பார்க்கலான்னு உள்ளே போவோம், நம்ம டைம் போயிடும். சரிங்களா? ஸோ வந்து 30 minutes ஒன்லி ஃபார் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் எழுதி தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஏ ஆப்ஷன் எழுதி தான் ஆன்சர் எழுதணும், இது மறந்துடாதீங்க. அடுத்த 30 minutes கிராஃப் ஜியோமெட்ரி, 15 minutes ஃபார் கிராஃப், 15 minutes ஈச் நீங்கள் பிரிச்சுட்டீங்கன்னு வைங்களேன். ஜியோமெட்ரிக்கு 15 minutes, கிராஃப்க்கு 15 minutes. அடுத்த 30 minutesல நீங்கள் வந்து 2 விஷயம் முடிச்சிருவீங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர், கிராஃப் ஜியோமெட்ரி. அண்ட் கிராஃப் ஜியோமெட்ரி வீட்டிலே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே போய் அந்த 15 minutes எழுத முடியும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் அங்கே போய் தான் எழுதுவேன், நான் வந்து ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கிறேன்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக 15 நிமிஷம் பத்தாது. ஸோ வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க, எல்லாமே வீட்டிலே முடிச்சிருங்க. இப்போத்துலேருந்தே கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுத பாருங்கள். கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுதும் போது இந்த டைம் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி எழுதுங்க. அடுத்ததாக 5 mark தான் அட்டென்ட் பண்ணும், 2 mark அட்டென்ட் பண்ணக்கூடாது. 5 mark அட்டென்ட் பண்ணுங்கள். 5 markக்கு 45 minutes எடுத்துக்கோங்க. ஒரு கொஷினுக்கும் ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் போதும். சரிங்களா? 5 mark அட்டென்ட் பண்ணும், 45 நிமிஷம் நான் வந்து பிரித்து வச்சு கொடுத்துருக்கேன்னா அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில கொஷின் ஈஸியாக இருக்கும், கடகடான்னு எழுதிடுவீங்க, டைம் சேவ் ஆகும். 45 minutesல நீங்கள் முடிச்சிடணும். 45 minutesல முடிச்சாதான் அடுத்த 20 minutes நீங்கள் வந்து 2 markக்கு வைக்க முடியும். 10 2 mark இல்லையா? ஒரு 2 mark 2 நிமிஷம் தான். நீங்கள் கரெக்டாக எழுதணும். நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 20 minutesல முடிச்சிடுவீங்க. ஸோ ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் எல்லாமே முடிச்சிடுவீங்க. பேலன்ஸ் உங்களுக்கு 20 நிமிஷம் ப்ளஸ்ஸே இருக்கும், 25 நிமிஷம் இருக்கும். அதையும் நான் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நீங்கள் டைம் எடுத்துட்டிங்கன்னா
என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்குன்னா உங்கள் ஆன்சர்ஸை ரீசெக் பண்ணுங்க. கண்டிப்பாக வீட்டிலையுமே இது செய்யணும். ஆன்சர்ஸை ரீசெக் பண்ணியே ஆகணும். ஆன்சர் கரெக்டாக எழுதிருக்கீங்களா, ஆன்சர்ஸ் லாஸ்ட்டில் வந்து யூனிட்ஸ் எழுதிருக்கீங்களா, சென்டிமீட்டர் போட்டுருக்கீங்களா, சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் பண்ணியிருக்கீங்களா, வால்யூம்க்கு கியூப் எழுதியிருக்கீங்களா, இந்த விஷயம் எல்லாமே லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஒரு டீச்சராக மனசில் நினச்சிட்டு செக் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். சில்லி மிஸ்டேக்ஸால் நீங்களே அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். நிறைய பசங்க ஒரு வாட்டியும் எக்ஸாம் எழுதிட்டு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அழுகிற ஒரே விஷயம், நான் தெரியாமல் நம்பர் எழுதலை, நான் வந்து பார்ட் ஏக்கு பார்ட் பி போட்டுட்டாக்கா, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கொஷின் ஆன்சர் எழுதி நீங்கள் ஆன்சர் ஷீட்டை உள்ள சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி யாராலையும் அது எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட ஃபஸ்ட்டு ஒரு மார்க் ஷீட் வாங்குறீங்க. நான் என் பசங்களுக்கு அப்படி தான் சொல்லுவேன், நீங்களாக வாங்குற முதல் சொத்து இதுதான் இல்லையா? நீங்களாக வாங்குற முதல் சொத்து உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட். இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது காம்படிஷன்லலாம் கலந்து வாங்கியிருக்கலாம். பட் ஒரு ஒரு எஜுகேஷன் லெவலில், ஒரு அகாடமிக் லெவலில் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடித்து ஒரு மார்க் ஷீட் வாங்குறீங்கன்னா உங்களோட முதல் சொத்து அது. ஸோ அதை நீங்கள் வாங்க போகிறீங்க, எவ்வளோ கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் கரெக்டாக செக் பண்ணுங்கள், கொஸ்டின் நம்பர் கரெக்டாக எழுதிருக்கீங்களா செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அண்டர்லைன் பண்ணுறது இது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா. நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் பேப்பரை கொடுக்கும் போது, டீச்சர்ஸ் கிட்ட பேப்பரை சப்மிட் பண்ணும் போது உங்கள் மைண்ட் செட் ரொம்ப கிளியராக இருக்கணும். நல்லபடியாக அட்டன் பண்ணியிருக்கேன்ப்பா, இப்படி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரணும்னா நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து வீட்டிலே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் எவ்வளோ கொஷின் பேப்பர் உங்ககிட்ட இருக்கும், குவார்டர்லி இருக்குது, ஹாஃப் இயர்லி இருக்குது, ரிவிஷன் இருக்குது. இது எல்லாமே இந்த டைம் செட் பண்ணி உங்களால் முடிக்க முடியுதா பாருங்கள். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கண்டிப்பாக முடிக்க முடியாது தான், நான் வந்து அதை அக்ரி பண்ணுறேன். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எப்போவுமே எதுவுமே கரெக்டாக நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அடுத்து ஒரு 2 நாள் கழித்து செகண்ட் டைம் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அடுத்து தேர்ட் டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்கள் எக்ஸாம் நீங்கள் போக முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15 டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதிக்கணும். கொஷின் பேப்பரை எழுதி நீங்களா செல்ஃப் கரெக்ஷன், அது ரொம்ப முக்கியம். நீங்களா எழுதி நீங்களா செக் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடலாம், மார்க் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். நான் இவ்வளோ ஒரு 3 வாரம் முன்னாடியே உங்களுக்கு இது எல்லாமே சொல்கிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட், உங்கள் பசங்களுக்கு இதை சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் வேறு யாரும் 10th ஸ்டாண்டர்ட் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸ் ஷேர் ஆகுறது இல்லை சரிங்களா. வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 2000 வியூஸ் தான் இருக்குது சரிங்களா. பட் 10th ஸ்டாண்டர்ட் எவ்வளோ பேர் எழுதுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டூ ஷேர் த வீடியோஸ் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஒரு சார்ட்டில் கூட எழுதுங்க, ஒரு A4 ஷீட்டில் எழுதுங்க. நீங்கள் அடிக்கடி எங்கே பார்ப்பீங்களோ கண்ணில் படுமோ அந்த இடத்துல ஒட்டி வச்சிடுங்க. இதுதான் டைமிங், இப்படி தான் ஃபாலோ பண்ணும், இதை தான் நான் செய்ய போகிறேன், நீங்கள் செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆனுவல் எக்ஸாம் முடிச்சுட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுங்கள், இந்த மெத்தட் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க சரிங்களா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கான்ஃபிடன்ஸ் லெவலும் இது இன்க்ரீஸ் பண்ணும். ஆக்சுவலாக வீட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது இந்த மெத்தட் உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸாம்லேயே உங்களால் பண்ண முடியும்னு தோணும். நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம்லேயும் நல்லா அச்சீவ் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அதை ரெடி பண்ணி போட வந்து எனக்கும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.